வணக்கம். இன்னைக்கு இறையன்பு அவர்கள் எழுதிய நாமார்க்கும் குடியல்லோம் என்கின்ற புத்தகத்திலிருந்து எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றி கருப்பும் வெள்ளையுமாய் என்கின்ற தலைப்பின் கீழ் அவருடைய சிந்தனைகளை எழுதியிருக்கிறார். அதை அப்படியே வாசிக்க போகிறோம். தொடங்கலாமா? இல்லை, ஜெயகாந்தன் ரத்தமும் சதையுமாய் நம்மிடம். ஆலமரம் ஒன்று அடியோடு சாய்வதைப் போல இலக்கிய பாரம்பரியம் மேடையில் மூழ்கிய எதிர்வினை பேச்சின் கடைசி அத்தியாயமும் முடங்கியது போன்ற வெறுமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. கணையாழி கைமாறிய கூட்டத்தில் அவர் முழங்கியது இன்னும் நினைவுகளில் ஈரமாக எஞ்சியிருக்கிறது. எந்த விமர்சனமும் அவரை வீழ்த்தியதும் இல்லை, எந்த பாராட்டும் அவரை பரவசப்படுத்தியதும் இல்லை. அவர் அவராகவே இருந்தார் இறுதி வரை. சொற்ப வார்த்தைகளை பேசிய போதும் அவரிடம் நகைச்சுவை ததும்பி வழிந்து கொண்டிருந்தது. கடைசி 5-6 ஆண்டுகளில் அவரிடம் அதிகம் பேச்சு இல்லை. தன் எண்ணங்களிலேயே மூழ்கி அமிழும் அமைதி அவரிடம் இருந்தது. 20 ஆண்டுகளாக அருகில் இருந்து பார்க்கும் நெருக்கமும் 40 ஆண்டுகளாக அவர் எழுத்தின் பரிச்சயம் வாய்க்கப்பட்ட எனக்கு அவரது இழப்பு புலம்பலை தாண்டிய வருத்தம் சார்ந்தது. மகத்தான மனிதர்களாக நாம் மனதில் வரிந்து வைத்திருப்பவர்களின் அருகே சென்று பார்க்கும்போது அவர்களது சுயரூபம் நம்மை சலிப்படைய செய்து விடுவதும் உண்டு. நான் அப்படி சுயரூபம் சலிப்படையாமல் வைக்காமல் பிம்பத்தை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருக்க கண்டவர்கள் இருவர். அவர்களில் ஒருவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் கட்டுரைகளில் நான் நெருக்கமாக நேசித்தேன். அவரில் தெரித்து வெளிப்படும் துணிவு பரல்கள் பலரை கல்வர்களாக்கும் வீரியம் பெற்றவை. நினைத்து பார்க்கிறேன். எழுதும் போது மிதிவண்டி பழக கற்றுக்கொண்டே அவருடைய முயற்சி எனக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் கல்லூரியில் படிக்கும் போது நாம் வாசிக்க கிடைத்த நூல். மற்ற மாணவர்கள் தூங்கிய பிறகு அதை விரித்து வைத்து வரிக்கு வரி படித்து அது ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து மீள கற்றவன். ஜெயகாந்தனுடைய குரல் எப்போதும் சுரண்டப்படுபவர்கள் சார்பாகவே எழுந்தது. சுரண்டல் மனப்பான்மை தலைவிரித்தாடிய காலத்தில் நான் பால்ய பருவத்தை கழித்ததால் அவை என் சிந்தனைகளை கிளறி விட்டதில் வியப்பில்லை. வெறும் எழுத்தாளராக மட்டும் அவர் இருந்திருந்தால் அவருக்கு இத்தனை செல்வாக்கும் சிலருக்கு அதனால் அவர் மீது இத்தனை ஆற்றாமையும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக மேடையில் கர்ஜித்தவர். தோள்களை குலுக்கி நெஞ்சை நிமிர்த்தி குரலை மேல் எழுப்பி கேள்வியொன்றை உதிர்த்து அரங்கத்தில் இருப்பவர்களில் நடுநடுங்கச் செய்கின்ற ஆளுமை அவருக்கு இருந்தது. எது குறித்தும் கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைப்பதும் சமயத்தில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தவர்களையே முடியும் வரை அவரால் எந்த கணை வீசப்படுமோ என்று அச்சப்பட்டு இருக்கையின் நுனியில் அமர வைப்பதும் அவருடைய இயல்பு. பேச்சு என்பது காட்டுக்கத்தலையும் ஆடம்பர சொற்களையும் தாண்டியது என புரிய வைத்தவர். 2001 புத்தக காட்சியின் போது மேடையில் ஏறியவர் என்ன தலைப்பு என்று அலட்சியமாக கேட்டவாறு சிலிப்பிக் கொண்டு பேச ஆரம்பித்ததை கேட்டு மிடுக்கு இன்னும் போகவில்லை என்று ஒருவர் ஆச்சரியப்பட்டார். அருகில் இருந்த இன்னொருவர் அது கடைசி வரைக்கும் இருக்கும் என பதிலளித்தார். பொய்மை முரண் என்று ஒன்று உண்டு. கிரேட் பகுதியை சார்ந்த அனைவரும் பொய்யர்கள் என்றார் எபிமெனிடஸ். அதை சொன்னவரே கிரேட்டை சார்ந்தவர்தாம். இந்த கூற்றை உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அவர் பொய்யராக இருக்க முடியாது. அந்த கூற்றும் பொய்யாகிவிடும். அன்று ஜெயகாந்தனிடம் ஒரு இளைஞர்களுக்கே நீங்கள் கூறும் அறிவுரை என்ன என்று கேட்டார். உடனே யாருடைய அறிவுரையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார். இது எனக்கு பொய்மை முரணை நினைவுபடுத்தியது. இன்னொரு ஆர்வலர், சைவ சாப்பாடு நல்லதா அசைவம் நல்லதா என்று கேட்டார். சைவம் தான் நல்லது, ஆனால் நீங்கள் என்னை இப்போது சாப்பிட அழைத்தால் நான் அசைவ உணவையே உண்பேன் என்றார். அவரிடம் எப்போதும் உண்மை இருந்தது. அதுவே அவருடைய பலவீனங்களை பலமாக்கி காட்டியது. அவரிடம் யாரும் அத்துமீற முடியாதவாறு தன்னுடைய எல்லைகளை கடைசி வரை கவனமாக காத்தார். புகைப்படத்திற்காக கூட அவருடைய தோல் மீது கை போடுவதையோ சாய்ந்து நிற்பதையோ அனுமதித்திராதவர் அவர். ஜெயகாந்தன் மானுடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருப்பதாக எண்ணியவர். அவர் மனிதர்களை மிகவும் நேசித்தார். அந்த நேசிப்பே அவருடைய பாத்திரங்களை உருவாக்க செய்தது. நாம் புதினத்தை படித்து முடித்ததும் அந்த பாத்திரங்கள் நம்மோடு பேச ஆரம்பித்துவிடும். அவரே நம்மை வெவ்வேறு பாத்திரங்களாக உழவு விட்டிருக்கிறார் என்று அவரை படிக்கிற வாசகர்கள் அறியாவிட்டாலும் பழகிய நண்பர்கள் அறிவார்கள். அறிவும் தர்க்கமும் தூக்கலாக வாசகர்கள் மனதில் எழுப்பும் கேள்விகள் அவ்வளவு சீக்கிரம் அடங்குவதில்லை. அவருடைய கம்பீரம் கலந்த முரட்டு தோற்றம் அவருடைய மெல்லிய தாய்மை உள்ளத்தை மறைக்க அவர் கட்டமைத்து கொண்ட முயற்சி என்றே அவரிடம் பழகிய பின்பு எனக்கு தோன்றியது. யாருடைய எழுத்தையும் சிபாரிசு செய்வது என் பணி அல்ல என்பார். அவருடைய எழுத்துக்களை கூட அவர் அதிகம் பிரஸ்தாபித்ததில்லை. எதையும் முன்னமே தயாரித்து வைத்துக் கொண்டு உரையாடுவது அவருடைய இயல்பு அல்ல என்றாலும் ஒரு நிகழ்வை பற்றிய சகல கருத்துக்களையும் கேட்பதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாகவே இருந்தார். கடைசியாக அவருடைய முழக்கத்தை அருகில் இருந்து நான் ரசித்தது புதுமைப்பித்தனுடைய பிறந்த நாள் விழாவில். அப்போது அதை இயல் இசை நாடக மன்ற செயலராக இருந்த இளைய பாரதி ஏற்பாடு செய்திருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சுருதி சேர அவருடைய பேச்சு உச்சத்தை
அன்று தொட்டது. மேடையில் இருந்த அனைவருமே அசந்து போனார்கள். அதற்கு பிறகு அவருடைய பேச்சு திறனை உணர முடியாமல் அவர் உடல் நலம் நைந்து போனது. அவர் இறுதியாக பேசியது 2 வாக்கியங்கள். அன்றும் அவரை பார்ப்பதற்காகவே அரங்கம் நிரம்பி வழிந்தது. சிலருடைய கம்பீரம் நீர்த்து போகாமல் பார்த்து கொள்வதே நல்ல வாசகர்களின் கடமை. ஜெயகாந்தன் சமூக அக்கறை கொண்ட அறிவு ஜீவி. அவருக்கு அவருடைய கூர்மையான எழுத்து, வலிமையான பேச்சு உதவின. அவர் இலக்கியவாதி என்கின்ற அடைமொழிகளை தாண்டியவர். அவர் தேசியவாதி கூட அல்ல, இருத்தல்வாதி. அவர் எந்த பட்டத்தையும் பெயருக்கு முன் போட்டுக்கொள்ள அனுமதிக்கவில்லை, ஆசைப்படவும் இல்லை. 20 ஆண்டுகளில் மொத்தம் அவரை 20 முறை மட்டுமே சந்தித்திருப்பேன். ஆனால் அந்த சந்திப்புகளில் 200 உரையாடல்களுக்கான செறிவும் நிறைவும் இருந்தது. நான் உணர்ந்தேன். நான் அவரை சந்தித்தது 20 முறைதான் என சொன்னபோது அவருடைய ஆத்ம நண்பர் KS சுப்பிரமணியன் முதலில் வியந்தார். நீங்கள் அடிக்கடி சந்தித்திருப்பீர்கள் என்றல்லவோ உங்கள் அன்பின் ஆழத்தை பார்த்து நினைத்தேன் என்று புருவத்தை உயர்த்தினார். ஜீவா மறைந்த போது ஜெயகாந்தன் எழுதிய குறிப்பை படிக்க நேர்ந்தது. அதில் எனக்கு முழுமையான உடன்பாடு. ஜெயகாந்தன் நம்மிடையே இன்றும் இருக்கிறார். நினைவுகளுமாய், மங்காத படைப்புகளுமாய், கருப்பும் வெள்ளையுமாய் நம்மை பார்த்து சிநேகமாக சிரித்தவாறே.